கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த பகுதி அநேக ஆழமான சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படி இடைப்படுகிறார் என்பதையும், அவனை தாயின் கருவிலிருந்தே தெரிந்து கொண்டு அவன் தன் இஷ்டம் போல போன போக்கிலே விட்டு தனது பக்கமாக மடையை திருப்புவது போல தேவன் திருப்புகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகத்துவமான அந்த தரிசனத்தை கண்ட பின்பு எப்படிப்பட்ட கொடூர எண்ணம் உள்ளவனாக இருந்தாலும் மனம் திரும்பி ஆக வேண்டும். அப்படிப்பட்ட மகிமையான தரிசனத்தை சவுல் கண்டதையும் பார்க்கிறோம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரிடத்திற்கு போய் இது பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அநேக ஆதாரங்களோடு கற்று அறிய முடியும். 22ஆம் அதிகாரத்திலே பவுல் இதை குறித்து தன்னுடைய மனம் திரும்புதலை குறித்து சொல்லும் போதும், 26ஆம் அதிகாரம் 9-18 வசனங்களிலே வசனித்தவர் சொல்லும் போதும் அவர் பல பேரை கொலை செய்தார் என்றும் சொல்லுகிறார். ஆண்களையும் பெண்களையும் வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு வந்து வீடுகள் தோறும் தேடி யூதாயாவிலும் சமாரியாவிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் இருக்கிற புறதேசத்திலும் தமஸ்கு வரைக்கும் நான் சென்றேன் என்று சொல்லி அவர் எவ்வளவு வெறித்தனமாய் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டார் என்பதை வர்ணிப்பதை பார்க்கலாம். 2ஆம் வசனத்திலும் புருஷரையாகிலும் ஸ்திரீயையாகிலும் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி பாலஸ்தீனம் முழுவதையும் அவர் அப்படி செய்துவிட்டு தமஸ்குவுக்கு செல்லும் வழியிலே தான் இந்த சம்பவம் நடக்கிறது. தமஸ்கு என்பது ஆரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். தமஸ்கு என்கிற அந்த பட்டணத்தை தானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். தான் கோத்திரம், பழைய தான் கோத்திரத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இடங்களிலே சிதறியிருந்த விசுவாசிகள் திருச்சபையை உருவாக்கியிருந்தார்கள். அதுவும் அல்லாமல் சிதறியிருந்த இஸ்ரவேல் ஜனங்களும் ஆங்காங்கே சினகாகளை உருவாக்கியிருந்தார்கள். அவைகள் எல்லா இடங்களிலும் சென்று சுற்றித்திருந்து இவர் போதிக்கிறவராக இருந்தபடினாலே போதிப்பதற்காக சென்று அந்த ஜெப ஆலயங்களை சார்ந்திருக்கிற மற்ற இடங்களிலே வீடுகளிலே கூடி ஆராதிப்பவர்களெல்லாம் கட்டி இழுத்து வரும்படி அந்த ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கி கொண்டு போகிறார்கள். தமஸ்குவிலே இருக்கிற சினகாக்கு உட்பட்ட ஜெப ஆலயங்களிலே இருக்கிற யூதர்கள் பவுலுக்கு பக்கபலமாக இருந்து அந்த தமஸ்குவிலே இருக்கிற ஜெப வீடுகளை தேடி அவர்களை கட்டி கொண்டு வரும்படியாக எப்படிப்பட்ட யோசனைகளோ, எவ்வளோ வெறித்தனமான நுணுக்கமான ஒரு யோசனைகளோடு கடந்து செல்கிறார் இந்த பவுல். அதை அவர் இந்த மற்ற 2 அதிகாரங்களிலும் விலாவரியாக பேசுவதை தயவு கூர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். மத்தியான வேளையிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி உண்டாகிறது. பவுலுடைய வளர்ச்சியை நீங்கள் ஆராய்ந்து சேர்ந்து பார்க்கும்போது அழகு, அறிவு, அந்தஸ்து, ஆரோக்கியம், ஆன்மீகம் என்று பன்முகத்தன்மையாளராக இருப்பார். அவர் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்ற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு அவர் பலவீனமானவர் என்று நாம் நினைக்கக்கூடாது. அவர் ஒரு மல்யுத்த வீரன். குதிரையிலிருந்து மத்தியான வேளையிலே கீழே விழுந்த பொழுதும் அவனுக்கு எலும்பு முறிவு ஏற்படவில்லை. பல பட்டணங்களிலே அவரை அடித்து கல்லெறிந்து செத்துவிட்டான் என்று தூர எறிந்த பின்பும் கூட அவன் எழுந்து ஊருக்குள்ளாக சென்றான் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை போல 1 குறைய 40 அடிகள் 3 முறை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கப்பல் சேதத்திலே அவர் சேதமடையாமல் இருந்திருக்கிறார். இப்படி திடகாத்திரமான ஆரோக்கியமான நல்ல மனநிலைமையும் சரீர பாங்கையும் பெற்றவர் தான் பவுல். கல்வியிலே அலெக்சாண்ட்ரியா பட்டணத்திலே வளர்ந்தவர். இறையியலே கமாலியலின் பாதத்திலே வளர்ந்தவர். ரோம சாம்ராஜ்யத்தின் குடிமதிப்பை பெற்றவர். இப்படி எல்லா விதத்திலும் சீர்தூக்கி இருக்கக்கூடிய ஒரு பவுலைத்தான் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். மத்தியான வேளையிலே சடுதியாய் அவர் குதிரையிலே விழுந்தபோது இயேசு கிறிஸ்துவானவர் கூட குதிரையை பயன்படுத்தவில்லை. ஆனால் இவன் குதிரையிலே கீழே விழுந்து என்று பார்க்கிறோம். பவுல் பயணிப்பதற்கு இப்படிப்பட்ட வாகனங்களை பயன்படுத்தி இருக்கிறார். தரையிலே விழுந்தான். முதலாவது ஒளி, தரையிலே விழுகிறான். 3வது சத்தம், சவுலே சவுலே என்று பெயர் சொல்லி அழைக்கிற சத்தம் கேட்டு திரும்புகிறான். நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று இயேசு கிறிஸ்துவானவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதனுக்குள் கிறிஸ்துவும் வாசம் செய்யும்போது அவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் செயல்பட்டால் அது கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்படுவதற்கு அடையாளம். இந்த சிறியவர்களில் நீங்கள் எதை செய்தீர்களோ அநேகே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற பல இடங்களை நீங்கள் காண்கிறீர்கள். நான் பசியாய் இருந்தேன், தாகமாய் இருந்தேன், சிறையிலே இருந்தேன்,
இந்த சிறியவர்கள் நீங்கள் எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுவதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். ஆகையால் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுவதிலே மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். திருச்சபை துன்புறுகிறது, ஆனால் அது கிறிஸ்துவை துன்பப்படுத்துவதற்கு அடையாளமாய் எண்ணப்படுகிறது. ஏனெனில் நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் அவயங்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்களாய் இருக்கிறோம். பரமபிதாவுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். பவுலின் கையிலே பிரமாணம் இருந்தது. தன் சுய பிரமாணத்தினாலே அந்த பிரமாணத்தை பாதுகாக்க அவன் நினைத்தான். பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்பது உணராமல் தேவனுக்கு தொண்டு செய்வதற்கு தன்னை அவன் செயல்பட்டு கொண்டிருந்தான். ஒரு எஜமான் தனது குதிரையை தனது கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்காக ஒரு குச்சி போன்ற கருவியை வைத்து அதை தனது பக்கத்திற்காக திசை திருப்புவதற்காகவும் ஸ்லோ பண்ணுவதற்காகவும் ஸ்பீடு பண்ணுவதற்காகவும் பயன்படுத்துவார்கள். அந்த குதிரை அதை எட்டி மிதிக்கும் போது அதில் காலில் அது காயம் ஏற்படும். தேவன் உன்னை எனக்கு வசப்படுத்துவதற்காக நான் உன்னை யோசித்து கொண்டிருக்கிறேன். நீ நான் குத்துகிற முள்ளை எட்டி உதைத்து உன்னை நீ காயப்படுத்தி கொள்கிறாய் என்பதை போல சொல்லுகிறார். இது பவுலுக்கும் ஆண்டவருக்கும் இடையாக நடக்கிற உரையாடல். அது அவர்களுக்கு புரியும். அவன் நல்ல ஒரு படிப்பாளி, பிலாசபர். ஆதலால் ஓரிரு வரிகளிலே தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டான். ஆதலால் நடுங்கினான், திகைத்தான், ஆண்டவரே என்றான். அவனுடைய பிரெயின் ரொம்ப ஷார்ப் பிரெயின். ஆதலால் உடனடியாக தேவரீர் நான் என்ன சித்தமாயிருக்கிறீர் என்று ஒப்பு கொடுத்தான். அவன் பிலாசபர் அல்லவா. தேவனும் அவனிடத்துல ரொம்ப விலாவரியாலாம் பேசலை. அவரும் ரொம்ப ட்ரிக்காக தான் பேசுகிறாரு. நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரும் அங்கே சீக்கிரட்டாக பேசுகிறார். அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். அவனோட பிரயாணம் பண்ண மனிதர்கள் என்றால் அநேகர் அவனோடு கூட பிரயாணம் பண்ணியிருக்கிறார்கள். அவர்களும் இந்த சத்தத்தை கேட்கிறார்கள், ஒளியை கேட்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு புரியவில்லை. கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை என்றால் கண் தெரியவில்லை என்று அர்த்தம். சவுல் தரையிலிருந்து எழுந்து தனக்கு கை கொடுத்து கூட்டிக் கொண்டு போகும்படிக்கு சொல்லுகிறான். அவனோடு கூட வந்திருந்தவர்கள் அவனை அழைத்து கொண்டு போகிறார்கள். அவன் 3 நாள் பார்வையற்றவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் என்றால் அந்த பார்த்த தரிசனம் அவனை முழுவதுமாக அசைத்தது. அவன் தன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் நினைவு கூர்ந்து தேவன் தன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார் என்பதை உணர்ந்தான். பிற்காலங்களிலே பவுல் எழுதுகிற நிருபங்களை நீங்கள் படிக்கும்போது இந்த எண்ணங்களை எல்லாம் நீங்கள் மனதிலே கொண்டு படிக்கும்போது அது ஆழமாய் புரியும். அவன் தேவனிடத்தில் மனம் கசந்து அழுது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டிருந்தான். பாவ அறிக்கை செய்து கொண்டிருந்தான். 3 நாள் ஆகிவிட்டது. 3ஆம் நாளிலே தமஸ்குவிலே இருக்கிற அனனியா என்று பேருள்ள ஒரு சீஷன், யூத சீஷன் இருந்திருக்கிறான். அவன் யூதன் என்று பிற்காலங்களிலே பவுல் அடையாளப்படுத்துகிறார். 2 நாளின் பாவ மன்னிப்பிலே பாவ அறிக்கையிலே தேவன் அனனியாவுக்கு தரிசனமாகி நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். தெளிவான அடையாளத்தை சொல்லி அனுப்புகிறார். நேர்த்தருவுக்கு போ, யூதாவின் வீட்டிலே தேடு. இந்த யூதா என்பவன் ஒருவேளை அந்த சினகாவிலே இருக்கக்கூடிய முதன்மையான ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். அவன் பவுலுக்கு நடந்த சங்கதிகளெல்லாம் கேட்டு ஒரு குழப்பமான மனநிலைமையிலே இருக்கிறான். கொஞ்சம் குறைய யூதாவும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு வந்திருக்க வேண்டும். ஆதலால் அனனியாவை தைரியமாய் அங்கே போவதற்கும் அவன் ஏற்றுக்கொள்வதற்கும் பவுலை சந்திப்பதற்கும் அது வழிவகுக்கிறது. இல்லையெனில் யூதா இவர்களை காட்டி கொடுத்திருப்பான். அனனியாவுக்கு ஒரு பயங்கரமான பயம் மனதிலே இருந்தாலும் தேவனிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் பல வேளைகளில் நாமும் தேவனுக்கு கற்பிக்க ஆரம்பித்து விடுவோம். தேவனுக்கே அவன் சொல்லுகிறான், இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்று. ஆண்டவர் நான் சொல்வதை நீ செய், அவன் எப்படிப்பட்ட பாடுகளெல்லாம் அவன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு நான் அவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். 13ஆம் வசனத்திலே பவுல் எவ்வளவு மிகப்பெரிய மோசமான கெடுதல் செய்கிறவனாய் இருந்திருக்கிறான் என்பதை அனனியாவே தேவனிடத்தில் சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். இதை 13ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கிறீர்கள். உம்முடைய பரிசுத்தவான்கள் என்றால் ஜீசஸ் லிவ்ஸ் இன் them and they are living in Jesus. சீஷர்கள் விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இயேசு கிறிஸ்து விசுவாசிகளுக்குள்ளும் வாசம் செய்கிறதினாலே பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிறது. சில வேளைகளிலே ஆண்டவர் எதிர்ப்பாளர்களை விட்டு வைப்பார். ஏனெனில் பிற்காலங்களிலே கிறிஸ்துவுக்காக அவர்கள் சாட்சியாக எழும்பி பல பாடுகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக விட்டு வைத்திருப்பார். நானும் இப்படித்தான் மூர்க்கத்தனமாய் வெறிகொண்டு செய்தேன் அல்லவா என்று அவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக அந்த பாடுகளை சகிப்பதற்கு இது ஒரு பாடமாக அமையும்.
தேவன் பாசிட்டிவை மட்டும் கொண்டு செய்கிறவர் அல்ல, நெகட்டிவையும் தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொள்ளுகிறவர். பவுலோட அனனியா உரையாடுவதும் அனனியா பவுலுக்கு போதிக்கிற வசனங்களை எல்லாம் நீங்கள் ஆழமாய் சிந்தித்து படிக்க வேண்டும். வேதம் இவ்வளவு தெளிவாக எழுதப்பட்டு நமது கரங்களிலே கொடுத்திருக்கும் போது கூட நாம் தேவனை புரிந்து கொள்வதையோ ரட்சிப்பை குறித்தான அறிவோ அந்த அளவுக்கு ஆழமாய் இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் ஆதி திருச்சபை மக்கள் ஓரிரு வரிகளிலே அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை புரிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். தயவு கூர்ந்து நீங்கள் 22ஆம் அதிகாரம் 3-16 வசனங்களிலும் 26ஆம் அதிகாரம் 9-18 வசனங்களையும் தயவு கூர்ந்து ஒரு முறை வாசித்துவிட்டு இந்த பகுதியை நீங்கள் தியானித்தால் அழகாக இருக்கும். நீ பார்வையிடம் பிடிக்கும் என்றால் அவனுடைய ஆன்மீக கண்கள் திறக்கப்படுவதற்கும், அசுத்த ஆவியினால் அல்ல, சுய பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கு நான் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று சொல்லி பவுலுக்கு தேவையானது மனம் திரும்புதலின் ஞானஸ்தானமே அன்றி வேறொன்றுமில்லை என்பதை புரிந்து அவன் அதிகமாய் போதிக்காமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். பொழுதிலே எதிரியாய் வந்தவனுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பது என்பது மிக கடினமான ஒரு செயல். அனனியாவும் தேவனை அப்படியே விசுவாசித்து தேவன் சொல்ல அத்தனை காரியங்களையும் செய்து முடித்தான். அவனும் தன் உயிரை தன் கரத்திலே பிடித்துதான் இதை செய்திருக்க வேண்டும். தமஸ்குவிலே அநேக நாள் தங்கியிருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். இதை நீங்கள் 22-23 வசனங்களிலே வாசிக்கலாம். அநேக நாள் அங்கே அவன் பிரசங்கிக்கதை கண்டு அங்கிருக்கிற ஆராதனை ஆலய சங்கத்தினர் கூடி அவனுக்கு விரோதமாய் ஆலோசனை செய்தார்கள். ஆதலால் அவனை தப்புவித்தார்கள். தமஸ்கு பட்டணத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்கள். சவுல் அங்கிருந்து வந்து எருசலேமிலே சீஷர்களோடு சேர்ந்து கொள்ள பார்க்கிறான். ஆனால் அவர்கள் பயந்தபடினாலே அவனை சேர்த்து கொள்ளவில்லை. சொந்த இனம் ஜனம், ஆனாலும் மக்கள் பயந்தார்கள். ஆனால் பர்னபா என்பவன் அவனுடைய பேச்சு எல்லாம் மாறி இருப்பதை கண்டு அவனை அப்படியே ஏற்றுக்கொள்கிறான். பர்னபாவோடு கூட எருசலேமில் இருக்கிற சீஷர்கள் மத்தியிலே போய் வருகிறார் சவுல். மற்ற பிற 2 இடங்களிலும் நீங்கள் வாசிக்கும் போது புரிந்து கொள்ளலாம். அப்பொழுது பவுல் ஆண்டவரை நோக்கி, எருசலேமிலே என்னால் நீண்ட நாட்கள் இருக்க முடியாது, உமக்கு சாட்சியாய் வாழ முடியாது. இங்கே நான் அநேகரை துன்புறுத்தினேன் என்று எல்லோரும் அறிவார்கள் அல்லவா என்று சொல்லி தேவனிடத்திலே அவன் பேசுகிறான். எருசலேமிலும் அவனை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டுகிறார்கள். ஆதலால் அங்கிருந்து செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் அங்கிருந்து அவனுடைய சொந்த ஊராகிய தர்சு பட்டணத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள். பவுல் அங்கிருந்து சென்ற உடனே ஒரு வித்தியாசமான அமைதி சூழல் உண்டாகிறது. சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகியது என்று 31ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அநேக நேரங்களிலே எதிர்ப்புகளை சொல்லுவோம், ஆனால் தேவன் செயல்பட்டு அதை சமாதானப்படுத்துவதை மறந்து விடுகிறோம். 31ஆம் வசனத்தில் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பவுல் இப்படி தர்சு பட்டணத்திலே சென்று அங்கே இருக்கும் காலத்திலே பேதுரு தனது யாத்திரையாகிய ஒவ்வொரு பாலஸ்தீனத்திலே இருக்கிற விசுவாசிகளின் வீடுகளெல்லாம் சுற்றி வருகிறார். பேதுருவின் மூலமாக அநேக அற்புதங்கள் நடக்கிறது. 8 வருஷமாய் கட்டில் மேல் தீவிரவாதமாய் இருந்த அயனே என்பவனுக்கு சுகம் கிடைக்கிறது. இந்த ஒரு இடத்திலே தான் பேதுரு அவனை பார்த்து, அயனாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான் என்று பெயர் சொல்லி குணமாக்கும் சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதத்தை கண்டு அநேகர் மனம் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். ஏனெனில் இவர்கள் எல்லோரும் யூதர்கள். இந்த தபித்தாள் என்பவள் யூத ஸ்திரீயாக இருந்தாலும் அவர் கிரேக்க மக்களுக்கும் கூட சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். ஆதலால் அவளுக்கு கிரேக்க மொழியிலே தொற்கால் என்று பெயர் வைத்திருந்தார்கள். யோப்பா பட்டணம் என்பது ரோமர்களின் மிலிட்ரி ஆட்கள் குடியிருக்கக்கூடிய பட்டணமாக இருந்தது. பேதுரு அதன் அருகாமையில் இருக்கிற லித்தா பட்டணத்தில் இருந்தபடினாலே செய்தி வருகிறது, தொற்கால் மறைத்து விட்டாள் என்று சொல்லி அவளை சுகமாக்கும்படி அநேகர் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். பேதுருவும் தாமதமில்லாமல் அங்கே சென்று அவளுக்கு உயிர் கொடுக்கிறார். இந்த காரியம் நடந்தேறும்போது அவன் தவறாமல் இந்த அற்புதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நடந்தது என்பதை சொல்லி இருக்கிறான். ஆதலால் யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேதுருவிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் என்று எழுதப்படவில்லை. இப்படி தேவனுக்கு மகிமையை செலுத்துவதிலே மிகவும் கவனமாய் இருந்தார்கள் சீஷர்கள்.
இப்பொழுது லித்தா பட்டணத்திலிருந்து பேதுரு யோப்பா பட்டணத்துக்கு வந்தபடினாலே அங்கே தோல் பதனிடுகிற சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறார். யூதர்கள் பரதேசிகளாய் வந்த பிற யூதர்களை தங்களிடத்திலே தங்க வைப்பதும் அவர்களுக்கு உணவு கொடுப்பதும் உபசரிப்பதும் அவர்கள் வழக்கம். ஆபிரகாம் தூதர்களை உபசரித்தான் என்பதினாலே இப்படி தேவ மனிதர்களை அவர்கள் உபசரிப்பார்கள். அப்படித்தான் இந்த சீமோனின் வீட்டிலே அநேக நாள் பேதுரு தங்கி இருக்கிறார். லூக்கா யாரையும் பட்சபாதம் இல்லாமல் தேவன் எப்படியெல்லாம் மனிதர்களுக்குள்ளாக கிரியை செய்கிறார், மனிதர்கள் மூலமாக கிரியை செய்கிறார், அந்த கிரியைகளை மனிதர்களுக்காகவே செய்கிறார் என்பதை எழுதுவதை நாம் இங்கே பார்த்து பிரமிக்கலாம். நல்ல ஒரு நடுநிலையாளனாக, விசேஷமாக பரிசுத்த ஆவியானவரின் நல்ல எழுத்தாணியாக லூக்கா இருந்திருக்கிறார். நாமும் தேவன் பயன்படுத்தும் கருவிகளாக வாழ்